விழுப்புரம் அருகே அதிக வேலைபளு காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அகூர் கிராமத்தை சேர்ந்த எழிலரசி திண்டிவனத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். அதிக வேலைபளு காரணமாக வேலைக்கு செல்லாமல் நேற்று வீட்டில் இருந்த எழிலரசிக்கு அலுவலகத்தில் இருந்து செல்போனில் அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. செல்போனில் பேசிய எழிலரசி இணைப்பை துண்டித்துவிட்டு அறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்ட எழிலரசின் உடலை திண்டிவனம் செஞ்சி நெடுஞ்சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் இறப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். மணப்புறம் கோல்டவுன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க வருஷத்துக்கு பாலிசி 1 லட்சம் கட்டணும், ஒரு நகை வைக்கிறதுக்கு 2 பேராவது இட்டு வந்து கஸ்டமரை தினியிலும் விடணும். இப்படி விட்டாதான் நீ வேலை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. 10 பேர் எழுதுற வேலை ஒன்னா சேர்த்து எழுத விடுறாங்க. கஷ்டத்துக்கு போய் வேலை செய்யறோம், எங்களை எப்படி டார்ச்சல் பண்றாங்களேன்ட்டு 2 மாசமே வீட்டுல சொல்லின்னு இருந்தேன். எனக்கு மூளை வேலை செய்யல, அவங்க பண்றது எனக்கு ஒன்னும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மறியல் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது.